அனிமே பார்க்குற எல்லாருமே அவங்க வாழ்நாளில் கன்ஃபார்மாக டாயை பார்த்துருப்பானுங்க. டாய்னா டாய் கிடையாது, டாய். என்ன என்ன எழவி அது. ஸோ அப்படி டாய் ஃபேன்ஸுகள்லாம் ஒரு பெரிய வரமாக வந்தது தான் ஓவர்ஃப்ளோன்ற அனிமே. ஸோ இப்படிப்பட்ட அனிமே இப்போதான் நம்ம வந்து தனியாக இருட்டு ரூம்ல வந்து பார்த்துட்டு இருக்கோம். தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. ஆனா இந்த அனிமே ஒரு ஃபேமிலி மேடு, ஒரு கப்புள் மேடு அப்படின்னு சொல்றானுங்கப்பா. அட என்னடா சொல்ல வர, ஏதேதோ சொல்லிட்டு இருக்கேடா அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுது. ஸோ எனவே அதை பற்றியும் பேசுவோம். சேம் டைம்ல எதுக்கு 2-3-4 வருஷம் கிட்ட ஆக போகுது, பட் 5 வருஷம் மேல போகியுமே ஏன் ஓவர்ஃப்ளோட சீசன் 2 வரல. ஸோ உண்மையிலே ஓவர்ஃப்ளோட சீசன் 2 வருமா வரப்போதோ அப்படின்ற விஷயம் தான் பார்க்க போறோம். ஸோ எனவே சேனல் புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கொஞ்சம் வீடியோல வந்து ஒரே கிளிப்பே அகைன் வந்த மாதிரி இருக்கும். பிகாஸ் வந்து ஏகப்பட்ட கிளிப்பை அதை சொல்றது டாயை டவுன்லோட் பண்ணி போட்டேன் அப்படின்னா சேனலுக்கு கம்யூனிட்டி கைடன்ஸ் வந்துடும். ஏற்கனவே ரீச் இல்லாத நேரத்தில் கம்யூனிட்டி கைடன்ஸ் கொடுத்துறாங்க அப்படின்னா சட்ட தூக்கி பீச்சுக்கு தான் போகணும். ஸோ இனி இதே பார்க்குறோம், கொஞ்சம் ஹெட்ஃபோன் போட்டு பாருங்க. அப்படியே கொஞ்சம் கதையும் கேட்டுக்கோங்க, ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ இனிவே சொல்லணுதான் சொல்ல நினைக்கிறேன். அப்புறம் நான் ஓடகர்ஸ் வீடியோக்கு போகலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓவரா வலியுதுன்ற அனிமே இருக்கு தெரியுமா? இந்த அனிமே யார் ப்ரொடக்ஷன் பண்ணா அப்படின்னு பார்த்தா ஆக்கி போஷி அப்படின்ற மாதிரி தான் ஸ்டுடியோ வந்து பண்றானுங்க. ஸோ பேசிக்கலா வந்து 2 டைப்ஸ்ல இருக்கு. ஒன்னு சென்சார் டைப், இன்னொன்னு அன்சென்சார் டைப். உடனே உங்களுக்குமே கேள்வி வரும், என்னடா சென்சார் சொல்ற அன்சென்சார் சொல்ற, இதெல்லாம் ஒரே டைப் தானே, இதுல என்னடா சேஞ்ச் அப்படின்னு கேட்டேன். இந்த ஓவர்ஃப்ளோ வந்து டிவில போட்டாங்களாமா. ஸோ அப்படி டிவில போடும்போது சென்சார் டைப்ல போடுவானுங்களாம். ஸோ அப்படி போடும்போது இது டாய் கேட்டகரியில இருக்காது, இது இச்சி கேட்டகரியில இருக்கும். பட் இதே நம்ம குரோம்ல பார்க்கும்போது இச்சி டைப் அப்படியே டாய் டைப்பா மாறிடும். ஏன் ப்ரோ அப்படி மாறுது அப்படின்னு கேட்டா, நீ பாக்குற வேலை அப்படி நீ சென்சார்னு போட்டு பார்த்தா கரெக்டா வரும். ஓகேவா? சரி, ஓகே, பேக் டு தி கண்டென்ட். சோ பேசிக்கலாவே இந்த இச்சி டாய்னா வருது அப்படின்னா சீசன் 1 வந்துருச்சு அப்படின்னா சீசன் 2னா வந்து நிறைய அனிமேக்கு எடுத்துட்டு வர மாட்டானுங்க. அதுவும் எப்படி அனிமே பாக்குறாங்களோ அதே மாதிரி டாய் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு டாய்ல வந்து 2-3 எபிசோட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த வர 4th எபிசோட் 5th எபிசோட் எல்லாம் வந்திருக்காது. என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த அனிமே வந்து ஒரு 3-4 வருஷமா இருக்கும். எங்கடா பாதியில நின்றுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பும் தெரியுமா? சோ இது மாதிரி தான் இந்த டாய் இச்சி எல்லாம் வந்து பாதியிலே முடிச்சு விட்டுருவானுங்க. அப்ப அது மாதிரி தான் ஓவர்ஃப்ளோ இச்சி டைப் ப்ரோ. ஓவர்ஃப்ளோ வந்து சீக்கிரம் முடிச்சு விட்டுருவாங்களா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டா, இன்னத்தான் இச்சியும் டாயும் வந்து பாதியில நிப்பாட்டுறாங்க அப்படின்னாலுமே அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா என்னவா இருக்கும்னு பார்த்தா அதுக்கான சோர்ஸ் தான். அதாவது அந்த 2-3 எபிசோட்லயே ஒண்ணு மங்கா முடிஞ்சிருக்கும், இல்லனா ஆத்தரே வந்து ஒரு வாரம் வந்து காஜில இருந்திருப்பாரு. அந்த காஜில அந்த டாயை வரைஞ்சு வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஏன்டா இப்படி பண்றோம், நம்ம ஏன் காஜில சுத்தின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திருந்திடுவாரு ஆத்தரே. சோ அப்படி திருந்தின உடனே வந்து அதுக்கப்புறம் தயாரிக்க மெட்டீரியல் இருந்திருக்காது. சோ அதனால ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோவும் சரி ஓகே 2 எபிசோட் ரிலீஸ் பண்ணிட்டோம், அதோட போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு கடையை எடுத்து மூட்டு வந்த காசை எடுத்துட்டு அடுத்த டாயை உருவாக்க போயிடுவானுங்க. சோ அட் சேம் டைம்ல ஒரே நாளைக்கு 100க்கும் மேற்பட்ட டாய் எல்லாம் வந்து ஒவ்வொரு சைட்லயும் வந்து உள்ள இன்ஸ்டால் ஆகுது. சோ அப்படி ஆகும்போது நிறைய பேர் ஓல்டஸ்ட் பார்ப்பானுங்க. இதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. சோ இது மாதிரி வியூஸ் போகாத காரணத்தினாலே வந்து வேலை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனி மூட்டு போயிடுறானுங்க. சோ இந்த 2 ரீசன் தான் வந்து ஒரு மெயின் ரீசனாவே இருக்கும். வந்து ஒரு டாய் ஸ்டாப் ஆகுது, ஒரு இச்சி ஸ்டாப் ஆகுது, ஒரு அனிமேவோட காஜி சைக்கிள் ஸ்டாப் ஆகுது அப்படின்னா இந்த ரீசனா தான் இருக்கும். பட் ஓவர்ஃப்ளோக்கு இந்த ரீசன் இருக்கு அப்படின்னு கேட்டா ஓவர்ஃப்ளோக்கு இந்த 2 ரீசனுமே கிடையாது. பிகாஸ் ஓவர்ஃப்ளோலயே வந்து ஆன்கோயிங்ல மங்காலாம் போய்கிட்டு தான் இருக்கு. அது மாதிரி சில விஷயத்தை நம்மளால என்னத்த அபிஷியலா பார்க்க முடியல அப்படின்னாலுமே ஓவர்ஃப்ளோவோட மிச்ச மங்கா சீரிஸ் எல்லாம் இருக்கு. சோ சீசன் 2 எடுக்கிறதுக்கு ஃபுல் மெட்டீரியல்ஸ் இருக்கும்போது எதுக்கு ஸ்டாப் பண்ணானுங்கன்றது ஒரு பெரிய டவுட் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாப் பண்ணானுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, இப்போதைக்கு ப்ரொடக்ஷன் வேணும்னா பண்ணல அப்படின்றத சொல்லலாம். சோ மங்கால கதை இல்ல, மங்கால பிளாட் இல்ல நிப்பாட்டிட்டோம்னா ஒரு அர்த்தம் இருக்கு. மங்காலேயே முடியாக்கப்பட்ட சாப்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அதை அனிமே ப்ரொடக்ஷன் பண்ண இவனுக்கு நோவுதுன்றதுதான் உண்மை. சரி ஓகே, ரெண்டாவது விஷயமா வந்து மேபி வந்து டாய் ஒருவேளை வரலையா ப்ரோ, நிறைய பேரால பார்க்கப்படலையா ப்ரோ அப்படின்னு கேட்டா நிறைய பேரால பார்க்கப்படாம எங்க பார்த்தாலும் ஓவர்ஃப்ளோ சொல்லி கத்தின்னு இருக்கானுங்க. ஒரு டாப் 5 டாப் 6 பாப்புலர் டாய்னு போட்டா கன்ஃபார்மா அந்த இடத்துல ஓவர்ஃப்ளோ வந்துருவான். சோ மில்லியன் ஆஃப் காப்பி சொல்லிட்டு மங்காலையும் எடுத்துட்டானுங்க. அனிமே ப்ரொடக்ஷன் பண்ணி அதுலயும் காசை பார்த்துட்டானுங்க. சோ ரெண்டுத்திலயுமே பங்கமா பார்த்தவனுங்க எதுக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கானுங்கிறது பெரிய டவுட்டா தான் இருக்கு. அதுவும் நம்ம நினைக்கிற மாதிரி வந்து ஓவர்ஃப்ளோ வந்து டாய் கேட்டகரி இல்ல, முழுக்க வந்து ஒரு இச்சி கேட்டகரி தான். இச்சினா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டா இச்சி வந்து எப்படின்னா எல்லாத்தையும் வந்து காட்டுவானுங்க, பட் வந்து சம்பவங்கள் செய்ய மாட்டானுங்க. தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. உங்களுக்கு வந்து புரியும் நம்புறேன். அதாவது அப்படி உங்களுக்கு எப்படி விவரிக்கிறதுன்னு தெரியல. சோ வந்து தம்பியை காட்டுவானுங்க, பட் தம்பியோட சம்பவத்தை காட்ட மாட்டானுங்க. இச்சி டைப் புரியுதா? சோ அட் சேம் டைம்ல அதே சமயத்துல தம்பியோட சம்பவத்தை காமிக்கிறானுங்க அப்படின்னா அது இச்சில இருந்து அப்படியே டாய்க்கு மாறி போயிடும். சோ அதனாலதான் வந்து இதுக்கும் வேறு படங்கள் இருக்கு. பட் இருந்தாலுமே வந்து ஓவர்ஃப்ளோன்றது ஒரு இச்சி டைப்ல கிடையாது. இது ஒரு டாய்க்கும் இச்சிக்கும் நடுவில் வர ஒரு கேட்டகரி தான். பட் சென்சார் அன்சென்சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இது அப்படியே வந்து நம்மளுமே வந்து இச்சி சொல்லியே பழகிட்டோம். ஓகேவா? பட் இன்னைக்கு
ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓவர்ஃப்ளோன்றது டாய் கிடையாது, ஒரு இச்சி டைப். இச்சிக்கும் டாய்க்கும் வர ஒரு டைப் தான். ஓகேவா? தென் ஓகே, ஓவர்ஃப்ளோ எப்பதானா வரும், ஏன்டா இப்ப ரிலீஸ் பண்ணல அப்படின்னு கேட்டா, இப்போ வந்து அனிமே ப்ரொடக்ஷன் இருக்கானுங்கல்ல, இந்த ஓகோ ஷிபி அப்படின்னு, சாரி ஓகோ ஷிபி இல்ல, ஓகே பாஷின்னு இருக்கானுங்க தெரியுமா, அவங்க என்ன பண்றானுங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம எல்லாரும் சொல்லணும் தெரியுமா, மில்லியன் ஆஃப் காப்பீஸ் வித்து இருக்கு, நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. இவங்களோட டார்கெட்டே வந்து அங்கதான் இருந்துச்சாமா. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மேபி வந்து சைட்லயோ இல்ல ஏதோ ஒரு சேனல்லயோ வீடியோ போடுறானுங்க, இது மாதிரி வந்து ஆப்போசிட் வீடியோக்கள் போடுறாங்க அப்படின்னா அதுல இருந்து வந்து காசு எடுத்துப்பானுங்க அப்படின்றத நம்ம நம்புறோம். அது வந்து நான் அனிமே சொல்ல வர, வேற தனிப்பட்ட வீடியோக்கள் கிடையாது குமாரா. சோ ஜப்பான்ல வர அனிமே மட்டும் நான் சொல்ல வரேன். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, சரி ஓகே, இது மாதிரி கிரன்ச்சோல், நெட்ஃபிளிக்ஸ், எம்எக்ஸ் பிளேயர் இல்ல எதுவா இருந்தாலும் இது மாதிரி அக்கா படங்கள், தம்பி படங்கள் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆபாச படங்கள்லாம் வருது. சோ அப்படி படம் வரும்போது நம்ம நம்புறோம் அப்படின்னு பார்த்தா, சரி ஓகே, இதுல வர வியூஸ் வந்து ரெவன்யூவா எடுத்துக்கிறானுங்க போல, ப்ராஃபிட் எடுத்துக்கிறானுங்க போல அப்படின்னு நம்புறோம். ஆனா உண்மையிலேயே அவங்களுக்கு அதுல தான் ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து இப்ப லைக் வந்து நாளைக்கு நருட்டோவோட 4 எபிசோட்ஸ் நியூ எபிசோட்ஸ் வருது, இல்ல புருட்டோட நியூ எபிசோட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தா நம்ம புருட்டோட நியூ எபிசோட்ஸ் பார்க்க ஆரம்பிப்போம். அவன் என்ன பண்ணுவான், ஒரே சீசன் ரிலீஸ் பண்ணிட்டு 2 வருஷம் பிரேக் சொல்லிட்டு 2 வருஷம் பிரேக் விட்டுருவான். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சீசனை பார்த்து நம்ம கூஸ் பம்ப்ஸ் ஆகி என்னடா நடக்க போகுது, ஐயோ அடுத்த நாள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம வந்து அந்த ஆர்வத்திலே இருப்போம். சோ அப்படி அவனுக்கு வந்து நம்ம கூஸ் பம்ப்ஸ் ஆக்கி விட்டு மங்கா சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுவானுங்க. சோ அந்த மங்காவை உன்னை வாங்க வைப்பானுங்க. அந்த மங்கா தான் அவனுக்கு ரெவென்யூவே. சோ இன்னில இருந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு அனிமே ஏர்ன் பண்ணு, ஒரு அனிமே ப்ரொடக்ஷன் ஏர்ன் பண்ணு அப்படின்னு பார்த்தா அது வந்து முழுக்க முழுக்க அனிமே ப்ரொடக்ஷன்ல மட்டும் இருக்காது. அதோட ஃபர்ஸ்ட் சோர்ஸே மங்காவை ரிலீஸ் பண்ணணும், மங்காவை ரிலீஸ் பண்ணி தான் ஏகப்பட்ட ப்ராஃபிட்டை கெயின் பண்ணணும். சோ அதுக்கப்புறம் தான் அனிமே எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணி இந்த அனிமே வித்து அதுக்கப்புறம் சேனல் எல்லாம் டப் பண்றது, கிரன்சோல் வாங்குறது எல்லாம். ஓகேவா? சோ இந்த விஷயங்கள் இன்னதான் வந்து சில அனிமேக்கு ஒத்து போகும். இப்போ ஒன் பீஸ்க்கு எல்லாம் வந்து முக்கியமான ப்ராஃபிட்டே வந்து மங்கா தான். ஏன்னா ஒன் பீஸ் எல்லாம் வந்து அனிமையா ப்ரொடக்ஷன் பண்ணி ஏர்ன் பண்றதை விட அவனுக்கு வந்து சொல்றது மங்கா ரிலீஸ் பண்ணி ஏர்ன் பண்றதெல்லாம் அதிகம். சோ இது மாதிரி எல்லாம் வந்து சில அனிமே வந்து அனிமே ப்ரொடக்ஷன்ல இருந்து காசு அதிகமா எடுப்பானுங்க, சில பேர் வந்து மங்கால இருந்து காசு அதிகமா எடுப்பானுங்க. இந்த பாதி அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து நார்மல் அனிமே லைக் வந்து சோலோ லெவலிங், நருட்டோ, ஒன் பீஸ், ப்ளீச் சொல்ற நார்மல் அனிமேக்கு இப்போ ஒரே பக்கமா வந்து காசு கொடுத்து எடுக்கணும், ஒரே பக்கம் தான் ரெவென்யூ இருக்கு அப்படின்னு பார்த்தா அது டாய்க்கு மட்டும் தான். பிகாஸ் வந்து டாய்க்கு வந்து அனிமே ப்ரொடக்ஷன்ன்றது முக்கியமான பிளஸே கிடையாது. அதோட பிளஸே வந்து பசங்களை வந்து மங்கா வாங்க வைக்கிறது தான். பசங்க மீன்ஸ் வந்து பாய்ஸா மங்கா வாங்க வைக்கிறது தான். சோ மங்காவை வாங்கினா மட்டும் தான் அவனுக்கு ப்ராஃபிட். மங்கா வாங்கல, நீ ஜஸ்ட் வீடியோ பார்க்கற அப்படின்னு பார்த்தா அவனுக்கு ப்ராஃபிட்டே கிடையாது. ஏன் ப்ரோ ப்ராஃபிட் வரல அப்படின்னு கேட்டா, இப்ப சாதாரணமா அந்த சோலோ லெவலிங் வருது, ஜேஜேகே வருது அப்படின்னு பார்த்தா பெரிய பெரிய சைட்ஸ் எல்லாம் வரும். லைக் வந்து நெட்ஃபிளிக்ஸ், கிரன்சோல் சொல்லிட்டு பெரிய பெரிய சைட்ஸ் எல்லாம் வரும். ஏகப்பட்ட காசு கொடுத்து அந்த அனிமே பை பண்ணிப்பானுங்க. பட் இதே ஒரு டாய் வருது, ஒரு ஐ திங்க் 18+ படம் ஒன்று வருது அப்படின்னு பார்த்தா அது கிரன்சோலா இருந்தாலும் சரி, அது நெட்ஃபிளிக்ஸா இருந்தாலும் சரி தயங்குவானுங்க. அதையும் மீறி எனக்கு வாங்கி எடுத்துன்னு வந்தாலுமே வந்து ஐ திங்க் அந்தந்த கண்ட்ரில வந்து 18+ இருக்கு, சின்ன பசங்களை பார்க்குற சைட் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பேன் பண்ணி விட்டுருவானுங்க. ஸோ அதனாலேயே வந்து இவனுங்களுமே சரி ஓகே வேணாம் அப்படின்ற மாதிரி ஒதுக்க ஆரம்பிச்சோம். இந்த டாய் எல்லாம் வந்து இது மாதிரி லைக் வந்து சொல்றது இது மாதிரி குரோமு, ஒபிரா சொல்லிட்டு அதை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ இப்படி ரிலீஸ் பண்ண உடனே வந்து நம்ம நினைப்போம் அவ்வளோதான், இது ரிலீஸ் பண்ண ஏகப்பட்ட காசு வருது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு அப்பயே சொன்ன மாதிரி தான் ஒரு டாய் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா ஒரே நாள் 100-150 டாய் ரிலீஸ் ஆகும்பா. ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 50 அனிமே ப்ராஃபிட் பார்த்தாலுமே வந்து ஒரு 50 அனிமே வந்து 10,000 வியூஸ், 5,000 வியூஸ் அப்படின்ற மாதிரி போகிடும். ஸோ அப்படி போயிடுச்சு அப்படின்னு பார்த்தா 5,000-6,000 வியூஸ் வந்து யூடியூப்ல போனாலே வந்து ஒரு கையில் கொடுக்குறது ஏதோ வந்து ஒரு 200-300 தான். அப்பெல்லாம் வந்து அவனுக்கு சைட்ல போட்டு எவ்வளோ எடுப்பானுங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. கிட்டத்தட்ட எடுத்தா கூட ஒரு 1000 ரூபாய்க்குள்ள தான் எடுப்பானுங்க. ஸோ இது முழுக்க லாஸ் நோக்கி போயிடும்ன்றதா உண்மை. ஸோ அதனால மட்டும்தான் இந்த டாய் இருக்கிறாங்க தெரியுமா, அவங்க எல்லாம் அனிமே ப்ரொடக்ஷன் பண்ணாம கான்ஃபிடன்ஸ் எல்லாம் வந்து மங்கால காட்டுறானுங்க. ஸோ இதே டாக்டிக்ஸ் தான் வந்து ஓகோ ஷிபியும் பண்ணானுங்க. அவனுக்கு என்ன ஸ்டுடியோ அந்த ஸ்டுடியோ என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தா ஓவர்ஃப்ளோன்றது ஒரு மங்கா விற்கிறதுக்கான ஒரு டார்கெட் தான். ஓவர்ஃப்ளோவா அவனுக்கு வந்து அனிமே ப்ரொடக்ஷனா பண்ணது வந்து மங்காவை வந்து ரிலீஸ் பண்ணணும், மங்காவை வந்து ஏகப்பட்டதை விற்கணுன்றதுக்காக மட்டும்தான் அனிமே ப்ரொடக்ஷன் பண்ணி அதுல இருந்து காசு பார்க்கணுன்றதுக்கு 1% கூட ஆசையே படலையா. அதனால மட்டும்தான் இந்த பக்கம் சைட்லயோ இல்ல குரோம்லயோ ஒபிராலயோ என்னதான் மில்லியன் ஆஃப் வியூஸ் போனாலுமே மங்கால வர காசு ஒபிரா குரோம்ல வரதை விட 2-3-4 மடங்கு கிட்ட அதிகமான காசு. சோ அதனால அவனுமே நம்ம எதுக்கு அனிமே ப்ரொடக்ஷன் பண்ணி காசெல்லாம் லாஸ் பண்ணிட்டு நம்ம மங்கா ரேட் பண்ணி பார்த்தாலே ஏகப்பட்ட பேர் வாங்குறானுங்க. சரி ஓகே நம்ம அதை வச்சே ஓட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனிமே ப்ரொடக்ஷனை ஃபுல்லா கட் பண்ணிட்டு ஒன்லி மங்கா சைடு மட்டும் போயிட்டு இருக்கு ஓவர்ஃப்ளோ. ஓகேவா? என்ன சொல்றத பார்த்தாலாம் ஓவர்ஃப்ளோ சீசன் 2 வராதாயா அப்படின்னு கேட்டா மேபி லாஸ்ட் இயர் இதே மாசத்துல போன வருஷம் வீடியோ போட்டுருப்போம் ஓவர்ஃப்ளோ வரப்போகுது அப்படின்னு. பிகாஸ் அப்போ இருந்துச்சு இது மாதிரி வந்து வேலண்டைன்ஸ் டே அப்போ வந்து ஓவர்ஃப்ளோ தமிழ்ல வரப்போகுது, தமிழ்ல கிடையாது ஓவர்ஃப்ளோ வரப்போகுதுன்ற மாதிரி வதந்தி இருந்துச்சு. பட் அது வதந்தி வந்து 1 வருஷம் ஆகிடுச்சுன்றதா உண்மை. ஸோ இதுவரையுமே ஓவர்ஃப்ளோ அவனுக்கு வந்து அனிமேட்டே பண்ணலையா. சரி ஓகே இப்போ என்ன பண்றாங்க, அந்த ஸ்டூடியோ வாட்சம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா அந்த ஸ்டூடியோலாம் இருக்கா. இப்போ வந்து பிக் டீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு முழுக்க வந்து இதிலே கான்சென்ட்ரேஷன் போட்டு பண்றதுனால வந்து இந்த ஓவர்ஃப்ளோ இப்போதைக்கு வந்து அப்படியே ஓல்டு
ஹோல்டு பண்ணி வச்சிருக்கானுங்க, எதுவும் பண்ணாம அப்படியே தூக்கி ஓரமா வச்சிருக்கானுங்க. சோ ஃபேன்ஸோட தியரி இப்படி, மக்களோட தியரி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு மேபி இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் ஆகுன்ற மாதிரி நியூஸ் எல்லாம் இருக்குப்பா. சோ இதனால மட்டும்தான் இந்த ஓவர்ஃப்ளோ அப்படியே வந்து குப்பையில கிடக்கிற மாதிரி கிடக்கு. என்னதான் மில்லியன் ஆஃப் வியூஸ் போனாலும், என்னதான் பாப்புலரா இருந்தாலுமே ஸ்டில் இப்போதைக்கு அது வந்து குப்பையில கிடக்கிற மாதிரி வந்து அந்த அக்கோஷிபி கம்பெனி வந்து வச்சிருக்கானுங்கன்றதான் உண்மை. சோ அப்படியே வந்து குப்பையில எடுத்து வச்சிருந்தாலுமே வந்து அப்பயோ மங்காய் எடுத்து அதுல இருந்து காசு பாக்குறான்றதும் உண்மை. சோ இப்படிதான் வந்து இந்த டாய் உலகம் இருக்கு. சோ அனிமே உலகம் எப்படி இருக்குன்னு தெரியும், பட் டாய் உலகம் எப்படின்னு தெரிய தேவையில்லையா? சோ அதனால மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். சோ டாயோட முழு ஃபோக்கஸுமே மங்கால இருந்து மட்டும்தான். சோ மங்கால பாப்புலர் படுத்தணும், மங்காவை நிறைய பேர் வாங்க வைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு சைட்டா உருவாக்குறதா இந்த டாயோட அனிமேஷன்ஸ் எல்லாம். சோ நீங்க நைட் உட்காந்து பாக்குற எல்லா வீடியோவுமே வந்து மங்கால வர சில சாப்டர்ஸ் தான், ஓகேவா? சோ எனிவே பாயிண்ட் ஆஃப் தி வீடியோல ஓவர்ஃப்ளோவை ஸ்டாப்பும் பண்ணல, ஸ்டார்ட்டும் பண்ணல, அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. மேபி இப்போ இருக்க தியரட்டிக்கலா பார்க்கும்போது மேபி இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் ஆக சான்ஸ் இருக்கு இதை பத்தி வாயில் திங் வெளில வருதுக்கு. சோ அது மட்டும் இல்லாம இது மேல வந்து ஏகப்பட்ட கேஸ் எல்லாம் இருக்கான். சோ அதெல்லாம் முடிஞ்சா நான் அடுத்த பார்ட் 2 மேபி இந்த வீடியோ நல்லா போச்சு அப்படின்னா அதுக்கான பார்ட் 2 பத்தி நான் பேச ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஒன் பீஸ் மேல காண்டா இருக்கானுங்க அப்படின்னு பார்த்தா சில பொலிட்டிக்ஸ் எல்லாம் வந்து ஒன் பீஸ் மேல காண்டா இருக்கானுங்க. சோ அது மாதிரி சம் ஃபேன்ஸ் வந்து டிராகன் பால் மேலேயே காண்டா இருப்பானுங்க, சில பேர் வந்து சோலோலிங் மேலேயும் காண்டா இருப்பானுங்க. சோ இது மாதிரி எல்லா ஃபேன்ஸுகளுக்குமே வந்து சில அனிமே பிடிக்காமையும் இருக்கும், சில அனிமே ரொம்ப பிடிச்சும் இருக்கும். பட் ஒரு அனிமே மேல கேஸ் போற அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னா திங்க் பெரிய விஷயமா இருக்குல்ல. சோ மேபி இந்த வீடியோ நல்லா போச்சு அப்படின்னா அதுக்கான வீடியோ போட பார்க்குற மக்களே. சோ எனிவே அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்ப நான் ஓடகர்ஸ் கடைசி சத்தலாமா?